அன்னை தமிழே, அறிவுலக விதை நின்றே, முன்னை முதுமூத்த மொழிக்கெல்லாம் முதல் சொல்லு. அகரம் போல் நிமிர்ந்தவளே, அனைத்துலக மொழிகளுக்குள் சிகரம் போல் உயர்ந்தவளே, சிற்றூர்கள் வரும் முன்பே நகரம் போல் வளர்ந்தவளே, நாகரிகம் பண்பாட்டில் லகரம் போல் நிமிர்ந்தவளே, நான் வணங்கும் செந்தமிழே. அரசிருந்த செங்கோலே, அன்று இளங்கோ கம்பன் எனும் இரு சிறந்த கவிச்சுரங்க எமக்களித்த பொன்வைகளே, பொருள் சிறந்து திருக்குறளில் குறித்து சுரப்பவளே, இருள் சிவந்து விடுவதற்காய் ஏங்கித் தவிப்பவளே. மறுசுமந்து பூக்காமல் மஞ்சமொன்றும் பார்க்காமல், கருசுமந்து சோறாமல் கண்ணிநிலை மாறாமல், இடுப்பு வலிக்காமல் இலைப்பேணி சலிக்காமல், படுத்து துடிக்காமல் பத்தியணி குடிக்காமல், மாங்காய் கடிக்காமல் மறுத்து வச்சு பிடிக்காமல் தாங்கும் எமக்கெல்லாம் தாயாகி வந்தவள். நாம் இருவர் நமக்கொருவர் நாடெல்லாம் வந்த பின்னும், நாம் இருவர் நமக்கொருவர் நாடெல்லாம் வந்த பின்னும், கோமகளாய் கணக்கின்றி குழந்தைகளை பெறுபவளே. கிளிப்பாட்டு மொழிச்சீட்டே, கீரல் விழா இசைத்தட்டே, புளி போட்டு பாத்திரத்தை புகுத்துதல் போல் களிப்பேற்றி சுவையேற்றி கவிநனையில் இணைந்தினமும் குளிப்பாட்டி விடுபவளே. வண்ணமணி தாய் வயிற்றில் விழி பூட்டி கிடந்த என்னை விழிப்பூட்டி விட்டவளே. மொழிப்பாட்டி ஆனாலும் முப்படையா முத்தமிழே, உன்னை வணங்குகிறேன். லால்குடி கம்பன் கழகத்தினுடைய கௌரவ தலைவர், துணைத் தலைவர் சகோதரி ஜோதி அம்மா அவர்கள், என் அன்புக்கும் நேசத்துக்கும் கூடிய பொருளாளர் ஐயா திரு முருகானந்தம் அவர்கள், ஏனைய உறுப்பினர்கள், ஒரு மாலை நேரத்தில் வந்திருக்கக்கூடிய தமிழ் சுவைஞர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கங்களை உருவாக்கிக் கொள்கிறேன். முருகானந்தம் ஐயா என்னை அழைத்து நீங்க பேச வரணும் என்று சொன்ன பொழுது என்ன தலைப்பில் பேசுகிறீர்கள் என்று கேட்டார்கள். என் கையில் அப்பொழுது தவழ்ந்து கொண்டிருந்தது பாரதியினுடைய புத்தகம். அதனால் அவன் சொன்ன வரியையே கொடுப்போம் என்று முடிவெடுத்தேன். பாரதி ஒரு யுகபுருஷன். தமிழனை 100 ஆண்டுகள் தவமிருந்து பெற்ற ஒரு பிள்ளைதான் மகாகவி பாரதி. அப்ப கம்பனை பெறுவதற்கு ஒரு 1000 ஆண்டுகளாவது அவள் தவம் இருந்திருக்க மாட்டாளா? பாரதி சுயசரிதைன்னு ஒரு பகுதி எழுதியிருக்கிறான். நாம படிக்க வேண்டிய ஒரு பகுதி. அந்த பகுதியில இந்த மண்ணில் ஏன் கல்வி உயரவில்லைன்னு ஒரு இயக்கத்தை பதிவு செய்கிறான். பல காரணங்களை சொல்லும் பாரதி ஒரு அழகான காரணத்தை சொல்கிறான். அனிசை காவியம் 1000 கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவியுடம் காண்கிறார் அப்படின்னு பாரதி ஒரு கவி சொல்றாங்க. இந்த மண்ணில் இருக்கிறவங்க நிறைய புத்தகங்கள் படிப்பாங்க, நிறைய காவியங்களை படிப்பாங்க, ஆனா அதில் ஆழ்ந்திருக்கக்கூடிய கவியினுடைய உள்ளத்தை பார்க்க மாட்டாங்கன்னு பாரதி ஒரு அடிக்கிறார். தன்னையும் சேர்த்தே சொல்கிறாங்க. என்னென்றால் அது சுயசரிதை. இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இந்த தமிழ்நாட்டை பத்தி பாரதி என்ன சொல்லி இருக்கிறான்? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. தமிழ்நாடு நல்ல கல்வியில் சிறந்த தமிழ்நாடு 100 வருஷத்துக்கு முன்னாடி பாரதி சொல்லிட்டான். என்னப்பா சான்று, நீ கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு புள்ளி விவரம் கொடு என்று கேட்டால், இத்தனை பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன, இத்தனை பள்ளிகள் இருக்கின்றன, நமக்கு பட்டியலை கொடுத்தான். ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சுட்டான். ஏன் தமிழகம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு? ஒரே காரணம் தான், உயர் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. எனக்கு இந்த வரி ஒரு ஆச்சரியமான வரி. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று சொல்ல வந்த பாரதி வள்ளுவனை சொல்லவில்லை, இளங்கோவை சொல்லவில்லை, கம்பனை சொல்லியிருக்கிறான். ஏன்? கம்பன் அவ்வளவு பெரிய கல்விமானா? அவ்வளவு பெரிய கல்விமானா என்ன கம்பன்? வள்ளுவன் வகுத்திட்ட அறத்திற்கு ஈடு இணையாக இந்த உலகத்தில் வேறு எந்த இலக்கியத்தையும் நீங்கள் கொடுத்துவிட முடியாது. வள்ளுவன் தன்னை உலகிலேயே தனது வாழ்ந்து புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று அதே பாரதி தான் பேசினான். அப்ப கல்விக்கு எடுத்துக்காட்டாக நீ வள்ளுவனை சொல்லவில்லையே. இன்னும் ஒரு தகவல் சொல்லட்டுமா? இளங்கோவடிகள் எழுதிய காப்பியம் இருக்கிறது. அந்த காப்பியத்தை இதற்கு முன்னர் வேற எந்த மொழியும் யாரும் எழுதியிருக்கிறார். அவர்தான் முதல் அப்படி ஒரு காப்பியம் எழுதுகிறார். பெரிய புராணம் அந்த சேக்கலார் எழுதியது இதற்கு முன்னர் யாரும் எழுதாத நூல். சுந்தரர் ஒரு பட்டியல் தான் கொடுத்தார். அதை விரித்து வரலாறாக ஆக்கிய பெருமை சேக்கலாருக்கு உண்டு. உண்மைதானே? அப்ப இவங்கெல்லாம் முதலாக ஒரு விஷயம் செஞ்சிருக்காங்க. கம்பர் எழுதுற ராமாயணம் என்ன தமிழ்நாட்டுக்கு புதுசா கிடையாது. ராமாயண கதை இந்த மண்ணில் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கிறது. உலகத்துல உலக மொழிகள் எல்லாம் நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட ராமாயணம் இருக்காமா.
திரேதாயுகத்தில் நடந்த கதைங்க. திரேதாயுகத்தில் நடந்த கதை. ஒரு கால வரையறை சொல்றாங்க. கிட்டத்தட்ட ராமன் வாழ்ந்தது 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கால வரையறை உண்டு. அப்போ புதிய கதை அல்லவே, புதிய கதை அல்லவே. நீங்கள் சங்க நூல்களை எடுத்து படித்து பாருங்கள். ஆனாலும் புராணம் சில செய்திகள் வருகின்றன. ஒரு செய்தி சொல்லட்டுமா? தலைவனும் தலைவியும் காதல் கொண்டு தனித்து சந்திச்சுக்கிறாங்க. இது ஊர் மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா 4 பேரு 4 விதமா பேசுவாங்க. ஊர்ல சலப்பா பேச்சு வர ஆரம்பிக்குது. அந்த பேச்சு எப்ப நிற்கும்? தலைவன் தலைக்கு திருமணம் செஞ்சுக்கிட்டா அவன் திருமணம் செய்து கொள்கிறான், அந்த பேச்சு நின்றுச்சு. இப்ப இதை பாட வந்த ஒரு குலவன் இதற்கு என்ன ஓமை சொல்றாரு தெரியுமா? இலங்கைக்கு தன் வானரப்படையோடு சென்ற ராமன் ஒரு மரத்துக்கடியில உட்கார்ந்து கோர வியூகங்களை பத்தி விவாதிக்கிறாராமா. அது ஒரு மாலை நேரம். ஒரு மரத்துக்கடியில உட்கார்ந்துருக்காங்க. மாலை நேரத்துல பறவைகள் எல்லாம் கூட்டுக்கு திரும்பும்ல, சலசல சத்தமா இருக்கு. ஆனா ராமன் அவனுடைய உரையாடலை தொடங்கியவுடன் அந்த சத்தம் அடங்கிடுச்சாமா. எப்படி அடங்குச்சு? தலைவன் தலைவியை திருமணம் செஞ்சதுக்கு பின்னாடி எப்படி ஊர் மக்களுடைய சலசலப்பெல்லாம் அடங்கியதோ அதை போல அந்த மரத்தில் இருந்த பறவைகளுடைய சலசலப்பு அடங்கியதோ ஒரு சங்க பாடல்கள். சங்கம் கம்பனுக்கு முன்னாடி தானே, காலத்தால் சங்க பாடல்கள் கம்பனுக்கு முன்னாடி தானே. அப்ப ராமாயண கதை தமிழகத்திற்கு புதிது அல்லவே. சிலப்பதிகாரத்தில் கம்பன் ராமாயணத்துடைய குறிப்பு உண்டு. ராமனும் லக்ஷ்மணனும் கால்நோக நடந்ததாக இளங்கோவடியில் ஒரு பாடல் எழுதுகிறார். இப்ப நான் என்ன கேட்கிறேன், புதிய கதையவே கம்பன் எழுதல, ஏற்கனவே சொல்லப்பட்ட கதை. நான் இந்த சபையில் கேட்கிறேன், நம்ம எல்லாரும் கம்பராமாயணத்தை படிச்சுட்டோமா? இல்ல. ஆனா கம்பனுடைய ராமாயண கதை தெரியும். ராமாயண கதை தெரியாத ஒருவர் தமிழகத்தில் இருந்து விட முடியுமா? ஒரு பாட்டி வீட்டில் சொல்லாமல் விட்டு விடுவாங்க. இன்னைக்கும் அண்ணன் தம்பி 2 பேரும் பாசமா இருந்தா என்ன சொல்லுவோம்? ராமலட்சுமணர் தான் இருக்காங்கன்னு சொல்லுவோம். அப்போ ராமாயண கதை இந்த மண்ணுக்கு புதிது கிடையாது, தமிழ் இலக்கியங்களுக்கு புதிது கிடையாது, தமிழ்நாட்டுக்கு புதிது கிடையாது. ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு காவியம், வால்மீகி எழுதிவிட்ட காவியத்தை தமிழில் எழுதி கொடுத்த கம்பருக்கு ஏன் கல்விக்கான அடையாளமாக கம்பர் கொண்டாடப்படுகிறார் என்றால் அதற்கான காரணம் ஆழ்ந்திருக்கும் கவியுகம். கம்பன் மொழிபெயர்ப்பு செய்யவில்லை. கம்பன் மொழிபெயர்ப்பு செய்ததாக ஒரு நாள் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். மொழிபெயர்ப்புனா என்ன அர்த்தம்? டிரான்ஸ்லேஷன் அர்த்தம். வால்மீகி என்ன சொன்னாரோ அதை அப்படியே சொல்றதுக்கு பேர் தான் மொழிபெயர்ப்பு. கம்பன் அப்படி செய்தவன் கிடையாது. அப்படி செய்வதற்கு கம்பன் தேவையே கிடையாது. கம்பன் வாழ்ந்த காலத்தில் இருந்த ஒரு கல் கூட இது நம்மிடம் கிடையாது. ஆனால் அவனுடைய சொல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அவனுடைய ஆழ்ந்த கவி. என்ன செஞ்சுட்டான் மனுஷன்? என்ன செஞ்சுட்டான்? சில சான்றுகள் எனக்கு முன்பு பேசிய அம்மையார் அவர்கள் சுமந்திரனை அழகாக எடுத்து சொன்னார். ஒரு சின்ன பாத்திரம், தோன்றி மறையக்கூடிய ஒரு சின்ன பாத்திரத்துக்குள் அவன் செய்த புரட்சிகள் எவ்வளவு தெரியும். ஒரு பாத்திரம் சொல்லட்டுமா? தாரைன்னு ஒரு குரங்கு பாத்திரம் உண்டு. இந்த குரங்கு நல்ல ஞாபகம், ஒரு குரங்கு பாத்திரம். அவளுக்கு அறிவு உண்டு, மேன்மை உண்டு, மதி உண்டு, மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் நாளுடைய இறுதியில் அவள் ஒரு குரங்கு. வாளினுடைய மனைவி. கிட்கிந்தைய ஆண்டு வந்த வாளி தவறான வழியில் செல்கிறான் என்று அவனை வதம் செய்கிறான் ராமன். வதம் செய்து அவனுடைய தம்பியான சுக்ரீவனுக்கே அரசாட்சியை கொடுத்தாச்சு. சுக்ரீவன் கிட்ட ராமன் என்ன சொல்றாரு? கார்காலம் முடியட்டும், இந்த மழைக்காலம் முடிஞ்சதுக்கு பின்னாடி நாம் சீதையை தேடி செல்லலாம் என்று ஒரு முடிவு எடுக்கிறார். கார்காலமும் முடிகிறது, சுக்ரீவன் வரல. அப்ப ராமனுக்கு கோபம் வருது. நன்றியை கொன்று விட்டான் சுக்ரீவன், அவனை சும்மா விட்டுறக்கூடாதுன்னு கோபத்துக்கு ராமன் என்ன சொல்றாரு? லக்ஷ்மணா, இப்ப நான் பார்த்துட்டு வா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? வாழையை கொன்ற இன்னொரு அம்மை என்னிடம் இருக்கிறது போய் சொல்லிட்டு வான்னு அனுப்புறாரு. லக்குவன் கோபத்தோட வருகிறார். அந்த காட்சி நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனைவியை தொலைத்து விட்டு திண்டாடி கொண்டிருக்கிறான் ராமன். ராமனுக்கு ஒரு சிறு துன்பம் ஏற்பட்டாலும் பொறுத்துக் கொள்ளாதவன் லக்குவன். அப்ப துன்பத்தை அதிகரிக்கும் விதமாக சுக்ரீவன் வராமல் இருக்கிறார். அப்படியே ஊரையை விட்டு அழிச்சுற மாதிரி லக்குவன் வந்து கொண்டிருக்கிறான். இப்ப எப்படி சமாதானம் பண்றதுன்னு தெரியல. என்ன சொல்லி சமாதானம் செய்வீங்க? சுக்ரீவன் குடித்து விட்டு மயக்கத்தில் கிடக்கிறான். என்ன சமாதானம் செய்து விட முடியும்? இந்த காட்சி யாரை நிறுத்தினா சரியா வரும் அனுமன் யோசிக்கிறான். தாரை என்ற அந்த குரங்கு பாத்திரம். நான் மீண்டும் 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 அதை அழுத்தி சொல்கிறேன். குரங்கு பாத்திரம். இந்த குரங்கு பாத்திரம் எப்படிங்க வந்துச்சு? அகநட்டு போட்டுக்கிட்டு பட்டுடுத்தி வந்ததா? விதவை கோலத்தில் ஒரு குரங்கு இருக்கிறது என்று கம்பெனி எழுதுகிறான். விதவை கோலத்தில் ஒரு குரங்கு வந்து வாழை இழந்துட்டான்.
வாள் இறந்த பிறகு தாரையும் அந்த குரங்கு பாத்திரம் விதவை குளத்தில் இருக்கிறாம கம்பன் பாட்டு இருக்கலாம் பாருங்க. மங்கட அடிமை நீக்கி மணியனை துறந்து வாச பொங்கடர் கோவை மாட்டி குங்குமம் சாந்தம் போட்டால் பொங்குவ முறைகள் கூட்ட கழுத்தொடு நிறைய கூட்ட நங்கையை கண்ட வள்ளல் நயனங்கள் படிப்பேன் என்றான் என்று கம்பன் பாட்டு. குரங்கு விதவை கோலத்தில் இந்த சாவிய கழுத்து வரைக்கும் போதித்து வருதுன்னு ஒரு கம்பன் பாட்டு எழுதுறானே, என்ன சரியா இல்லையே. குரங்கு விதவை கோலத்தில் வருமா? கம்பனுக்கு சிறுக்கு பிடிச்சு போறாங்க. அப்படிதான் இருக்கிறோம். இப்போ ஒரு நிமிஷம் கம்பன் அங்கிருந்து வான்மீகத்துக்கு வாங்க. வான்மீகத்துக்கு இந்த காட்சி எப்படி இருக்கும்னா, லக்ஷ்மணன் வருவதாகவும் அவனை தடுப்பதற்கு தாரை வருகிறாள். அந்த தாரை வாழி இறந்த பிறகு சுக்ரீவனை திருமணம் செய்து கொண்டு அவனோடு கடமையிலிருந்து குடித்து விட்டு வருவதாகத்தான் வான்மீகி ஒரு காட்சி அமைத்திருக்கிறார். நான் இருப்பதாக சொல்றேன். அப்படிப்பட்ட காட்சியை அப்படியே அகற்றிவிட்டான் கம்பன். ஏன்? ராமனுடைய நோக்கம் இந்த பிறவைக்கு இருமாதரை சிந்தையாலும் தொடையன் என்று புறப்பட்ட நடையில் நின்றுகிற நாயகன் சுக்ரீவனை தம்பின்னு ஏத்துக்கிட்டான். தம்பின்னு ஏத்துக்கிட்டவன் அதே தப்ப செய்யறான் அப்படின்னா என்ன கதையில முரண் இருக்கிறாரா? இதை யோசித்த கம்பன் அவன் வெறும் மொழி மாற்றம் செய்யவில்லை, எவ்வளவு பெரிய நாகரிக மாற்றத்தை செய்துவிட்டான் தெரியுமா? அது ஒரு குரங்கு பாத்திரத்திற்குரிய செய்திருக்கிறான் என்று சொன்னால் ஆழ்ந்திருக்கும் கவியுள்ளத்தை இல்லென்று போற்றுவோம். சரி, இப்ப குரங்கு இந்த பக்கம் வச்சுக்கோங்க. சடாயுன்னு ஒரு பறவை இருக்கு. சடாயுன்னு ஒரு பறவை இருக்குது. காப்பியத்துல இந்த காட்டுல தங்கிட்டு இருக்கிறப்போ அந்த சடாயு என்ற பறவையை பார்க்கறாங்க. அது ஒரு முதிய பறவை, வயதான பறவை. ராமன் இலக்குவன் ரெண்டு பேரும் அந்த இடத்தை விட்டு பொய்மானை துரத்தி விட்டு போறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த பகுதிகள் தான். அப்ப ராவணன் அத்துமீறி சீதையை கடத்திட்டு போறப்ப ராவணனை எதிர்க்கக்கூடியது அந்த சடாயு பறவை. கம்பன் படைத்த போர்க்காட்சிகளில் இந்த காட்சி ரொம்ப உக்கிரமான ஒரு போர்க்காட்சி, சாதாரணமான போர்க்காட்சி கிடையாது. சடாயுக்கும் ராவணனுக்கும் நடக்கக்கூடிய போர் இருக்கிறது அவ்வளவு உக்கரமாக இருக்கும். வான்மீகத்தில் அந்த பறவை எதிர்த்தது விழுந்தது என்று இரண்டே ஸ்லோகத்தில் முடித்து விட்டார் வான்மீகி. ஆனால் கம்பன் சடாயு உயிர் நீத்த படலம் என்று ஒரு படலத்தையே படைத்து காட்டியிருக்கிறார். நான் அப்ப கேட்கிறேன், ஒரு சாதாரண பறவை, வயசான பறவை, என் கண்ணு நாளை தூக்கிட்டு போயிட்டாங்கப்பா, எனக்கு வயசாயிருச்சு, என்னால் செய்ய முடியல என்று சொன்னால் யாரும் அதை குறை கூற போவது கிடையாது. ராவணனுடைய ஆற்றல் அப்படி. அம்மா சொன்னாங்களே, காப்பிய தலைவனுக்கும் இணையான என்ற எதிர்மறை தலைவன். அவன் தூக்கிட்டு போறப்ப நான் என்ன செய்ய முடியும், நான் வயசானவங்க, நான் கூட என்னை கொன்ற மாட்டாங்களா என்று கேட்டால் எந்த தவறும் கிடையாது. ஆனால் ஒரு அபலை பெண்ணுடைய கண்ணீருக்கு என் உயிரே போனாலும் பரவாயில்லை, நான் அதை காப்பாற்ற முயற்சி எடுப்பேன் என்று எடுத்து ஒரு பறவை வீழ்கிறது பெருமக்கள். யோசிச்சு பாருங்க, ஒரு குரங்கையும் ஒரு பறவையும் இவ்வளவு அறத்தின் வழித்தடத்தில் கம்பன் பயணிக்க வைப்பதனுடைய காரணம் என்ன என்றால் ஒரே ஒரு காரணம் தான். பறவையும் குரங்குமே இவ்வளவு தூரம் அறத்து நின்றால் மனிதர்களே நீங்கள் எவ்வளவு தூரம் நிற்க வேண்டுங்கிற கேள்வியை கம்பன் அவர்களே யோசிச்சு பாருங்க. இன்னொரு காட்சிக்கு போகுமா, ராவணன் போருக்கு வரக்கூடிய ஒரு காட்சி. ராவணன் அரக்கன், எதிர்மறை தலைவன். இன்னும் தெளிவா பார்த்தா ராமனுடைய இன்னுயிர் காதல் மனைவியை அத்துமீறி கடத்தி சென்ற ஒரு கொடியவர். சரிதானே நான் சொல்வது? கொடியவர். அவன் செய்தது தப்பு. ஒரு அபலை பெண்ணை அவனுடைய அனுமதியின்றி தூக்கி செல்பவன் யாராக இருந்தாலும் அவன் குற்றவாளியே. அப்படிப்பட்ட குற்றவாளி வந்து நிற்கிறான். இன்னமும் சீதை அசோகவனத்தில் சோகமே வடிவாக அமர்ந்திருக்கிறான். அந்த ராவணன் முதல்ல வந்து நிற்கிறான். என்ன காட்சிங்க, முதல் நாள் போருக்கு தலைவனே எங்காவது சண்டைக்கு வர பார்த்துருக்கோமா? ராவணனுக்கு அப்படி ஒரு செருக்கு பாரதம் பொருந்த பார்த்து வரையின இலக்கத்தோடு நாரத முனிவருக்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாள் கொண்ட அந்த ராவணேஸ்வரன் முதல் நாள் போரிலேயே எதிர்த்து வருகிறான். வந்தவன் என்ன ஆனா, அடி சரியான அடி வாங்கியாச்சு ராமன். நீங்க அத ஒரு காலச்சுழலோடு பொருத்தி பாருங்கள். ராவணனை விட ராமன் வயதில் இளையவன். ராவணன் தான் அரசன், ராமன் இன்னும் அரசனாக. எல்லா விதத்திலும் ராமனை விட ஒருபடி உயர்ந்து நிற்கிறான் என்று வைத்துக் கொள்ளலாம், தப்பு கிடையாது. இலங்கை வேந்தன் அவன், இன்னும் ராமன் வேந்தன் ஆகல, இன்னும் வேந்தன் ஆகல. அப்போ ஒரு சின்ன பையனோட தோற்று போய் நிற்கிறாங்க ராமன். எவ்வளவு தூரம் அது இழுக்கு, மான இழுக்கு தெரியும். இப்ப அந்த சூழ்நிலையில் ராமன் நினைத்தால் என்ன செய்திருக்கலாம்? ஒரு அம்பு தன் காதல் மனைவி இன்னமும் சிறை வைத்திருக்கக்கூடிய அந்த ராவணனை ஒரு அம்பு போட்டு ராமனால் கொண்டிருக்க முடியாதா? நான் சண்டையில ஜெயிச்சுட்டேன் அவன்கிட்ட, நான் போர் செஞ்சு வந்தாச்சு, போர்க்களத்துல நீ தோத்து போய் நிக்கிற, உன்னை கொண்டாலும் அதுதான் அறம், தப்பே கிடையாது. ஆனால் ராமன் என்ன செய்யலாம் தெரியுமா? என்ன பாட்டு, இப்படிலாம் ஒரு பாட்டு உலக இலக்கியத்தில் எந்த காப்பியத்திலும் நீங்கள் படைத்து விட முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்படி ஒரு காட்சியே மூல நூலான ஆன்மீகத்தில் கிடையாது.
கம்பனுடைய முழு கவிலயத்துக்கான ஒரு சான்றாக இந்த முதல் நாள் போருக்கு படலாம். என்ன பாட்டு? ஆடைய உனக்கு அமைந்த யாவும் மாறுதும் மறைந்த கூடையா என கண்டனை இன்று போய் தோற்கு நாளை வா என்று நல்கினன் நாகினன் கமுவின் வாழை தா ஒரு கோசல நாளுடைய வல்லருக்கு அவர் ஒரு பாட்டு சொல்றார். இருக்க இந்த பாட்டை கொஞ்சம் கவனிங்க. போர்க்களம், சண்டை காட்சி, முக்கியமான நம்ம புரியுற மாதிரி சொன்னா கிளைமேக்ஸ் சீன். அப்படி ஒரு சீன் தானே அது. அந்த இடத்துல உட்கார்ந்து கம்பர் வார்த்தை விளையாட்டு விளையாண்டு இருக்காரு. வாழை தாவும் கோசல நாள் இந்த வர்ணனை நம்ம கேட்டோம்னா, எதிரிக்கும் மன்னிப்பை வழங்கி இருக்கிறான் கொடை வள்ளல் ராமன். அந்த இடத்துல என்ன வர்ணனை வேண்டி இருக்கு? அது நாட்டை பத்தி வர்ணிப்பார். ராமனை பத்தி வர்ணிக்கல, ராவணனை பத்தி வர்ணிக்கல. அந்த பாட்டுல கோசல நாட்டை பத்தி வர்ணிச்சிருக்கிறாரு. இன்னும் பொருத்தமே நான் சொன்ன கம்பருக்கு திருப்பி பிடிச்சிருக்கு. இன்னொரு சாமி பொருத்தமே இல்லையே, சுத்தமா பொருந்தலையே. இலங்கையில போர் நடந்துட்டு இருக்குது, ராவணனுக்கு மன்னிப்பு கொடுத்துருக்கீங்க, இப்ப போய் நீங்க கோசல நாட்டை போய் வர்ணிச்சுட்டு இருக்கீங்களே, இது என்ன பொருத்தம்னு கேட்டா பாட்டை சொல்றாரு பாருங்க. வாழை தாவூர் கோசல நாட்டுல நீர்நிலைகள்லாம் தண்ணி அப்படியே நிறைஞ்சிருக்கலாம். நிறைஞ்சிருக்கிறத மீன் துள்ளுது, சும்மா துள்ளல, பக்கத்துல இருக்கிற பாக்கு மண்ணில போய் அடிச்சுட்டு துள்ளுதாமா. அப்படி ஒரு பாட்டு எழுதுறாரு. அவ்வளவு செல்வ வளம் நிறைந்த கோசல நாடு. கோசல நாட்டை ராமன் விட்டுட்டு வந்தது சும்மா அந்த நாட்டுல ஒண்ணும் இல்ல, பஞ்ச நிறந்த நாடு நினைச்சிடாதீங்க. செல்வ வளத்தால் செழித்திருந்த அந்த கோசல நாட்டை ஒரு கணம் கூட யோசிக்காமல் தன் தம்பி பரதனுக்காக எந்த அருளால் ராமன் விட்டு கொடுத்தானோ அதே அருளால் இன்று தன் பகைவனுக்கும் மன்னிப்பை கொடையாக வழங்கி இருக்கிறான் ராமன் என்று கம்பர் பாடல். பாரதி பாடலையா? பகைவனுக்கு அருவாய் நன்னெஞ்சே புகை நடுவில் தீ இருப்பதை பூமியில் கண்டோம், பகை உருவில் நம் பரமன் வாழ்கின்றான் பாரதி எழுந்தார். பகைவனுக்குள்ளும் நம் பரமன் வாழ்கிறான் என்ற பாரதி பாடுவதற்கு காரணம் என்ன? அவனும் திருந்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும் என்று கம்பன் யோசிக்கிறான். இப்படி ஒரு காட்சி வான்மீகத்தில் கிடையாது. எனக்கு அதுதான் புரியல. நீங்க மொழிபெயர்ப்பு நிறைய பேர் கம்பனை எதிர்ப்பார்கள். கிடையவே கிடையாது. மொழிபெயர்ப்பு என்றால் வான்மீக இக்கு வச்சவன் இப்படி இக்கு வைக்கணும், அப்படி கிடையாது. கம்பனுக்கு காப்பியம் எழுத வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் இப்பேற்பட்ட மாற்றங்களை செய்த நடையில் நின்றுயர் நாயகனாக தன் காப்பிய தலைவனை அவன் படைத்து காட்டுவதனுடைய நோக்கம். கம்பன் கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், ஒரு எளிய காட்சியை படைக்க முயற்சி செய்யும்போது கூட அந்த காட்சிக்குள் எவ்வளவு தத்துவங்களை அப்படியே அள்ளி தெளிச்சுட்டு போவார். அதுதான் கம்பனுடைய கவிஞ மிதவை காட்சி படம். கம்பன் ராமன், விஸ்வாமித்திரன், இலக்கு ஆகிய மூவரையும் படைத்து சீதையினுடைய திருமணத்திற்காக அந்த மிதலைக்குள் போவதாக ஒரு காட்சி. இந்த காட்சியில இப்ப வில்ல வளைக்க போறாங்க. வில்லை கொண்டு வச்சாச்சு, வில்லுடைய வரலாறுலாம் சொல்லியாச்சு. ராமன் தானே வில்லு வளைக்கணும். ராமன் வச்சோடனே எந்திரிச்சு போய் விஸ்வாமித்திரர் சொல்ல வேண்டாமா, ராமா எந்திரி, உன்னுடைய தோலை நிமிர்த்து, தலையை நிமிர்த்து போ, வில்ல வேலை ஏதாவது சொல்லணும். ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறார் அந்த முனிவர், அமைதியாவே இருப்பார். யாரையோரோ அரசர்கள் ஒருத்தர் பின் ஒருத்தராக வந்து அந்த வீட்டை எடுக்க கூட முயற்சி இல்லாம தோத்து போறாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ராமனை நீங்க அனுப்பல, அடுத்து யாரோ வராங்க, தப்பி தவறு யாராவது அதை கூப்பிட்டாங்கன்னா என்னத்துக்காக? ராமனுடைய கதி என்ன, சீதையுடைய கதி என்ன, கம்பன் கதி என்ன, கம்பனை நம்பியிருக்கும் கம்பன் கதி என்ன? அவனை பேசியிருக்க நம்ம கதி என்னத்துக்காக வருது? இந்த முனிவருக்கு தான் அறிவில்ல, கம்பனுக்கும் அறிய வேண்டாமா? கொஞ்சம் சீக்கிரமா அவர் அனுப்பிச்சிருக்க கூடாதா என்று ஒரு கேள்வி வரக்கூடாதா? முதல்லயே ராமன் போய் தூக்கிட்டா ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்க, நான் தூக்கலாம் தான் இருந்தேன், அதுக்குள்ள ராமன் போய் தூக்கிட்டாருன்னு பேசுறதுக்கு அப்பவே ஆள் வந்துருப்பாங்க கூட. அதை உணர்ந்து கொண்ட கம்பன் இப்படி ஒரு வரிசையை வைக்கிறான். என்ன, எல்லாரும் போகட்டும், போய் 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 சலித்து விட்டு திரும்பி வரட்டும். கடைசியில் ராமன் போவான். ராமா எழுந்திரை கூட பேச மாட்டாரு, ஒரு வார்த்தை பேச மாட்டார். இந்த பாட்டு பாருங்க, நினைந்த முனை பகர்ந்த எல்லாம் நெறி ஒன்றின் அறிவிலும் தன் புனைந்த சடை முடி உலக்கி போரியலின் முகம் பார்த்தான். இப்ப விஸ்வாமித்திரரை பத்தி சொல்லணும். விஸ்வாமித்திரர் மனசுக்குள்ள நிறைய நினைச்சுக்குவார். நினைந்ததெல்லாம், அவர் நினைச்சதெல்லாம் மாணவனான ராமனுக்கு எப்படி போய் சேர்ந்தது? ஒரு வார்த்தையும் பேசலையே. நீங்க நிறைய பேர் ஆசிரியர்களாக இருக்கிறீங்க, விலைக்கு 300 தடவை சொன்னாலும் பயிர்க்க முடியாது. வகுப்பே கண்ணை முடிச்சுட்டு உட்கார்ந்துருப்பான், கற்பனை வேற உலகத்தில் நின்று கொண்டிருப்பான். அப்படிதான் இன்னைக்கு உண்மையை நடந்து கொண்டிருக்கிறது. ஆசிரியர்கள் சொல்வதை மாணவர்கள் காதல் கேட்பதே கிடையாது, அதற்கு பின்னாடி தான் அதன்படி நடப்பது.
அந்த காலத்துல ஆசிரியர்களை போட்டு அடி நொறுக்கி எடுப்பாங்க, தலையை மட்டும் விட்டு உடம்பு ஃபுல்லா பேர்த்து எடுத்துருவாங்க. நீங்க ஆசிரியர்களை அடிக்க முடியும்? கையை லேசா இப்படி தூக்கினா பையன் என்ன சொல்றான், சிரிச்சுட்டேன் கையை கீழே போடுங்க, சன்னியூஸ்ல வந்துருவீங்க. லேசா மறைச்சு பார்த்தா கொலை முயற்சின்னு இருப்பாங்க. ஆசிரியருடைய நிலைப்பாடு இன்றைக்கு அன்று இருந்தது போல அல்ல. ஆனால் கம்பன் ஒரு பாடம் அமைக்கிறான், என்ன தெரியுமா? அந்த முனிவன் என்னும் ஆசிரியர் விஸ்வாமித்திரன் மனசுக்குள்ள என்னெல்லாம் நினைச்சாரோ அது எல்லாம் அவனுக்கு புரிஞ்சிருச்சுன்னு ஒரு பாடம் எழுதுகிறார். அந்த அளவுக்கு குருவினுடைய வார்த்தையை ஆழமாக உணர்ந்து வைத்திருந்தான் மாணவன். அதுல இந்த ஒரு வார்த்தை பாருங்களேன், குறைந்த சடை முடி விளக்கி. விஸ்வாமித்திரர் முனிவர்கள் முடி வச்சிருப்பாங்கல்ல, அந்த முடி எப்படி இருந்ததாமா புனைந்த சடை முடிக்கிறார். அதெல்லாம் புனைந்த சடை முடி. புனைந்தனா ஒப்பனை செய்யப்பட்ட சடமுடின்னு அர்த்தம். அவர்கள் விக்கு வச்சு வந்திருக்கிறார் விஸ்வாமித்திரர். இல்லையே, அப்ப என்ன கம்பர் நினைந்தன் மேல போட்டு அவர் நினைச்சதெல்லாம் ராமன் நினைச்சுட்டான்னு சொல்றதுக்காக முதலடியில நினைந்தன் வார்த்தை போட்டுட்டாரு. அப்ப நினைந்தைக்கு எதிர்கை முனையோட பார்த்தா புனைந்தன் தான் சரியா வரும்னா கம்பன் எழுதுமா. இன்னைக்கு பசங்க எப்படி கவிதை எழுதுவாங்க, அத்தான் முன்னாடி என்ன பண்ணலாம், பொத்தான், அதுக்கு கவிதை படிச்சா செத்தான். அப்படிதான் இந்த கவிதைகள் வருகிறது. அப்ப கம்பன் எதிர்கை முனைக்காக அந்த புனைந்தங்கிற வார்த்தையை போட்டிருப்பான் அல்ல. அந்த புனைந்த சடை முடிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள விஸ்வாமித்திரருக்கு பிரம்ம ரிஷி கிடைச்ச பட்டத்துடைய ஒட்டுமொத்த வரலாறு அந்த ஒரு வரியில் அடங்கிடுச்சு. விஸ்வாமித்திரர் இயற்கையான முனிவர் கிடையாது, அவர் சத்திரியர். வசிட்டர் கூட இருந்த ஒரு மோதலை நான் எல்லாவற்றையும் திறந்துவிட்டு நானும் பிரம்ம ரிஷி ஆகிறேன்னு வெளியில வந்தது. பிரம்ம ரிஷினா சும்மா ஆயிட முடியாது. பிரம்ம ரிஷி 1000 வருஷம் தவம் செய்யணும். 1000 வருஷம் நீங்க தவம் செஞ்சதுக்கு பின்னாடி வேறொரு பிரம்ம ரிஷி உங்களை பார்த்து உங்களை வணங்கினால் நீங்கள் பிரம்ம ரிஷி. உங்களை வணங்காம நல்லா இருந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டா நீங்க சபார்டினேட் தான். விஸ்வாமித்திரர் 1000 வருஷம் தவம் பண்ணிட்டு வசிட்டர் கிட்ட போவாரு, நல்லா இருக்கு. இன்னொரு 1000 வருஷம் தவம் பண்ணிட்டு போவாரு, நல்லா இருக்கு. இன்னொரு 1000 வருஷம் தவம் பண்ணிட்டு போவாரு, நல்லா இருக்கு. இப்படியே போகுது. ஒரு முறை 1000 வருஷம் தவம் செஞ்சுட்டு போறாரு. இன்னைக்கு இந்த ஆள் மட்டும் எனக்கு பிரம்ம ரிஷி பட்டம் கொடுக்கல, முடிஞ்சான். ஏன்னா வசிட்டர் அந்த தேங்காய் பழம் புடவை எல்லாம் வாங்கி கொடுத்து பிஹெச்டி தீசிஸ்ல கையெழுத்து போடுறதுலாம் பண்ண முடியாது. அவர் 2 எக்ஸாமினர், அவர் சொல்றதான் முடியல. அவர்கிட்ட ஐஸ் எல்லாம் வைக்க முடியாது. அப்ப என்ன செய்வது? இன்னைக்கு மட்டும் இந்த ஆள் பிரம்ம ரிஷி பட்டம் எனக்கு கொடுக்காம போகட்டும். உண்டு இல்ல, அந்த உடுப்புல இருக்க சத்திரிய குணம் வெளியில வருது, சத்திரிய குணம் வெளியில வருது. இன்னைக்கு மட்டும் அந்த ஆள் கொடுக்காம போகட்டும், உண்டு இல்லைன்னு பண்றதுனால என் படம் போராடுறேன். எப்பவும் போல வசிட்டர் கிட்ட போய் நிக்கிறாரு. எப்பவும் போல வசிட்டரும் நல்லா இருக்கு. ஒரு நிமிஷம் கொதிச்சுட்டாருங்க விஸ்வாமித்திரர். அப்புறம் சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன, இவர் சொல்றதையா எனக்கு இருக்குது திரும்புறாரு பாருங்க வசிட்டர். அன்று முதல் விஸ்வாமித்திரர் பிரம்ம ரிஷியாக. என்ன அர்த்தம்? நீ புகழுக்கு ஏங்குகிற வரை அது சேராது. புகழெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று அப்பாற்பட்டு போகிறவர்களுக்கு புகழ் தானே சேரும் என்கின்ற விஸ்வாமித்திரனுடைய ஒட்டுமொத்த வரலாற்றின் கம்பன் புனைந்த சடை முடிங்கிற ஒற்றை வார்த்தை ஏற்பட்ட விஷயம். கம்பனுடைய கவி உள்ளம் போகிற போக்கில் சொல்லிவிட்டு ஒரு வரலாற்றை ஒரு வார்த்தை நடக்கக்கூடிய தன்மை கம்பன். பில்லெல்லாம் வளர்ச்சாச்சு. அந்த காட்சியை தொடர்ந்து நாட்டு மக்கள் பேசுறாங்க. நம்ம எல்லா இல்லங்களிலும் நடக்கக்கூடிய ஒரு காட்சியை கம்பன் அங்கும் காட்டுவாங்க. அது ஒரு கேட்கின்றதோட காட்டுவாங்க. என்ன, இப்ப கல்யாண வீட்டுல 2 குரூப்பா பிரிஞ்சுக்குவாங்க பாத்துக்கிட்டீங்களா? அந்த பையனை கட்டிக்கிறது அந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணுமையான ஒரு குழு பேசுவாங்க. எங்க பொண்ணை கட்டிக்கிறதுக்கு பையன் என்ன பாடப்பட்டாரு தெரியுமா, எங்க பொண்ணு சும்மாவான ஒரு குழு பேசுவாங்க. எல்லா கல்யாண வீட்லையும் இது நடக்கும். அதே மாதிரி நாட்டு மக்கள் 2ஆ பிரிகிறாங்க. நம்பிக்கை காண நம்பிக்கை 1000 நயனம் வேண்டும். எங்க சீதையை பார்க்கறதுக்கு ராமனுக்கு 1000 கண்ணு வேணும் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு ஒருத்தர் பேசுறாங்க. அப்ப அதுக்கு பதில் ஒருத்தர் சொல்றாங்க, கொம்பினை காணுந்தோறும் புரிசருக்கு அண்ணதே. சீதையை பார்க்கறதுக்கு ராமனுக்கு 1000 கண்ணு வேணும், ராமனை ஒவ்வொரு முறை பார்க்கறதுக்கும் சீதைக்கு 1000 கண்ணு வேணும்னு இப்ப 2 பேரும் பேசுறாங்க. இதோட பேச்சுவார்த்தையை கம்பர் நிறுத்தி இருந்தா சாதாரண கவிஞர் இன்னும் ஒருபடி மேல போறாரு பாருங்க. அப்போ ஒரு தோழி வரானாமா, நீ என்ன ராமனை பாருங்கிற, நீங்க என்ன சீதையை பாருங்கிற, அதான் 2 பேருக்கு கல்யாணம் நிச்சயமா இருந்துச்சு. போர் நிறுத்துங்க, பக்கத்துல தம்பி லெக்கவன் எவ்வளவு அழகா போந்துங்க, அவனை பாருங்க ஒரு பொண்ணு சொன்னாங்க. இதோட நின்றுதான் பரவாயில்ல. பின்னாடி ஒரு வயசான பாட்டி இருந்து திட்டுது, என்ன பேசிட்டீங்க கல்யாணத்துல, அவனை பாரு இவனை பாருங்க, அறிவியல் உங்களுக்கு எல்லாம். சரி, இந்த பாட்டு ரொம்ப சீரியஸா திட்டுவாங்க, குழந்தைலாம் கப்சிப்பு அமைதியாகிறாங்க. ராமனை பாரு, சீதையை பாரு, லக்ஷ்மணனை பாருங்க, அந்த விஸ்வாமித்திரன் அழக பாருங்க எப்படி இருக்குன்னு அந்த பாட்டி சொல்லிச்சாங்க. அவங்க அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி பாருங்க. இப்படி ஒரு காட்சியை இப்ப பண்ணிருக்காங்க.
இன்னும் நகர்கிறது. ராமனுடைய வீதியில நடந்து போனான். ராமனுடைய மேனி அழகை என்னென்று நம்ம விவரிப்பது? அதுக்கு ஒரு தனி கூட்டமே போட்டு பேசணும். ராமனுடைய அழகை பற்றி விவாதிப்பதற்கு 1000 சொற்கள் போட்டாலும் பத்தாது. பேர்பட்டவன் ராமன். அப்ப வீதியில் இருக்கிறவங்க எல்லாம் ராமனை பார்த்து 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 ரசிக்கிறாங்க. ஒரு பாடல் இது எந்த காட்சி? ராமனுடைய அழகை ரசிக்கக்கூடிய காட்சி. இதுல அழகான வர்ணனைகளை மட்டும் போட்டு கம்பன் நிறுத்தி இருக்கணும்ல. ஆனா இந்த காட்சிக்குள்ள கம்பன் எவ்வளவு பெரிய உலக மகா தத்துவத்தை அந்த பாட்டை அடைக்கிறாங்க தெரியுமா? தோள் கண்டார் தோளே கண்டார். தோளை பாக்குறாங்க, தோளை மட்டுமே பார்க்கறாங்க. அதை தாண்டி அவங்களால வேற எதையுமே பார்க்க முடியாம. தோள் கண்டார் தோளே கண்டார், தோளில் கமலமன்ன தாள் கண்டார் தாளே கண்டார், கடக்கை கண்டாரும் அதுதே. ஒரு பொண்ணு தோளை பார்க்கலாமா, தோளை தாண்டி வேற எதையுமே பார்க்க முடியல. அந்த தோளுடைய அழகையே மயங்கிருச்சு. ஒரு பொண்ணு காலை பார்க்குது, தாளை பார்க்குது, தாளுடைய அழகையே மயங்கிருச்சு. அப்ப நம்ம என்ன கேட்போம்? ஊர்ல இருக்கிறவங்களுக்குலாம் கண்ணு போடாத போல, அதை கண் பார்க்க முடியுதுன்னு நம்ம கேட்போம். இதற்கு அப்பொழுதே கம்பன் யோசிச்சு பதில் சொல்லிட்டா என்ன? வார்கொண்ட கண்ணால் யாரே வழிவினை முடிய கண்டார். நீங்க சும்மாலாம் அவங்க கண்ணை கோளாறு சொல்றாதீங்க. வார்கொண்ட கண், நுண்ணிய கண் அவங்களுக்கு இருந்தது. ஆனாலும் அவங்களால யாருமே ராமனை முழுசாக பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல? அவருடைய மேனி அழகு அப்படியே கம்பன் நிறுத்தி இருந்தா கம்பன் கவி சக்கரவர்த்தியாக உயர்ந்திருக்க முடியாது. தோள் கண்டார் தோளே கண்டார், தோடு கமலமன்ன தாள் கண்டார் தாளே கண்டார், கடக்கை கண்டாரும் அதுவே வாழ்ந்த கண்ணால் யாரே வழிவனை முடிய கண்டார். அடுத்த வார்த்தை ஊர் கண்ட சமயத்து அண்ணான் உருவு கண்டார். எப்பேற்பட்ட அடி தெரியுமா இது? இந்த உலகத்தில் எத்தனை மதங்கள் வந்துவிட்டன, எத்தனை சமயங்கள் வந்துவிட்டன. எல்லா சமயமும் நாங்கள் கடவுளை பார்த்து விட்டோம் பார்த்து விட்டோம் பார்த்து விட்டோம் என்று ஒரு பகுதியை மட்டுமே பார்த்து விட்டு நிற்கிறார்களே, எந்த சமயத்தவர் தான் இறைவனை முழுமையாக பார்த்து விட்டார்கள்? அதை போல யார்தான் ராமனுடைய அழகை முழுமையாக பார்த்து விட்டார்கள் என்று கம்பன் கேள்வி எழுதுகிறார். ஒரு காட்சி, அழகை வர்ணிக்க வந்த காட்சி, அழகை பேச வந்த காட்சி, மேனி அழகை சொல்ல வந்த காட்சிக்குள் கூட இவ்வளவு பெரிய தத்துவத்தை ஒரு கவிஞனால் அடக்க முடியும் என்று சொன்னால் 8ஆம் நூற்றாண்டு இந்த கம்பன் வாழ்ந்த காலம். 21ஆம் நூற்றாண்டு என்ன, இன்னும் ஒரு 1000 நூற்றாண்டுகள் 1000 நூற்றாண்டுகள் கடந்தாலும் கம்பனுடைய புகழ் நிற்பதற்கு காரணம் இதுதான். சீதையை பொண்ணு பார்க்க வந்த படலம் மிதலை காட்சிங்கிறது சீதையை திருமணம் செய்வதற்காக சுயம்பரத்திற்காக வந்த ஒரு படலத்திற்குள் ஒற்றை வார்த்தையில் ஒரு வரலாற்றை ஒரு புலவனால் அடக்க முடியும் என்று சொன்னார். மேனி அழகிற்குள் இறைவனுடைய தத்துவத்தையை கொண்டு வந்து நிறுத்த முடியும் என்று சொன்னால் யதார்த்தமாக திருமண வீடுகளில் நடக்கக்கூடியதை கூட அவனால் சொல்ல முடியும். ஒரு வரலாறு, ஒரு தத்துவம், ஒரு காதல் காட்சி, இவற்றையெல்லாம் பிணைந்து 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 கம்பனால் ஊட்ட முடியும் என்று சொன்னால் நாமக்கல் கவிஞர் சொல்லலையா? எண்ணி எண்ணி திட்டம் போட்டு எழுதினானோ, எண்ணாமல் எங்கிருந்தோ ஒட்டினானோ, புண்ணியத்தால் உடன் பிறந்த புலமைதானோ, போந்த பின்பு அறிவமாக்கி உகன்றதாமோ, தண்ணியில் சேர் தமிழடங்கின் தவமே தானோ, தமிழனை தவம் செஞ்சு நடப்பித்திருச்சோ, தண்ணியில் சேர் தமிழடங்கின் தவமே தானோ, தயர்தனும் சமகனும் தரித்தனோ, விண்ணமுதில் சுவை எடுத்த கம்பன் பாடல் விரிந்த விதம் என்றென்றும் வியப்பையாக நாமக்கல் இருக்கிறது. இந்த வியப்பிற்கு காரணம் எல்லாவற்றையும் குலைத்து 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 கொடுப்பதாக ஒரு மாபெரும் காப்பியத்தை கம்பன் கட்டமைத்து. நான் இப்படி ஒரு காட்சியை சொல்கிறேன். கம்பன் சில முரண்கள் உண்டு. கம்பன் முன்னாடி ஒரு மாதிரி சொல்றாரு, பின்னாடி வேற மாதிரி மாத்துறாரு. ஒரு முரண்கள் கம்பனில் கொள்ளுது. சமீபத்தில் சமூக ஊடகங்களில் கூட ஒரு சர்ச்சையாய் கொண்டே போகிறது. பெரிய முரண்கள். என்ன முரண்? ஒரு முரணை எழுப்போமா? ராமன் வசிஷ்டகன் என்ற குரு கிட்ட பாடம் படிக்கிறார். வசிஷ்டர் என்ன சொல்லி கொடுக்கிறார்கள்? யாருடன் பகையை கொண்டகன் என்ற பெண் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது அப்படின்னு ஒரு பாட்டு சொல்றாரு. இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்? நீ யார் கூடயும் சண்டைக்கு போகாத, யார் கூடயும் பகை வளர்த்துக்காத. நீ யார் கூடயும் பகை வளர்க்கலைன்னா போர் ஒடுங்குண்டா, போர் நின்றும், உன்னுடைய புகழ் ஒரு நாளும் ஒடுங்காதுன்னு கம்பன் ஒரு பாட்டு இருந்தாரு. இந்த பாட்டு சரி வசிஷ்டர் சொல்லி கொடுத்துட்டாரு, குரு சொல்லிட்டாரு, நல்ல கருத்து தான். கம்பன் காதலை வாங்கியாச்சு, ராமன் காதலை வாங்கியாச்சு, எல்லாம் சரி. இப்ப கேள்வி, சரிப்பா நீங்க எல்லாம் சொல்றீங்க, ஆனா ராமன் சண்டை போட்டாரே, காப்பியத்துல சண்டை போட வந்தாரா? ராமன் வாழை கூட சண்டை போட்ட வாழையை கொண்டிருக்கிறாரு, ராவணன் கூட சண்டை போட்ட ராவணனை கொண்டிருக்கிறாரு, அரக்கர்கள் எல்லாம் அழித்து தள்ளி இருக்கிறார். நீங்க முன்னாடி என்ன சொன்னீங்க?
போர் ஒழுங்கும் புகழ் ஒழுங்காது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க. யாரோடும் பகைப்புடன் இல்லை என்றபின் போர் ஒழுங்கும் புகழ் ஒழுங்காது நீங்க தான் சொன்னீங்க. நீங்க சொன்னதை ராமனை சரியாக கேட்க வைத்தீர்கள். ராமனும் தலையாட்டி விட்டான். குரு சொன்ன வார்த்தை அப்படியே மனதில் பாடமாக்கிக் கொள்பவன் ராமன் என்பதும் உங்களுக்கு தெரியும். இவற்றையெல்லாம் தெரிந்து விட்டும் கூட ராமன் போர் செய்வதாக நீங்களே படைத்து காட்டியிருக்கிறீர்கள். என்ன முரண் தவறே ஒரு கேள்வி வரணும். கேள்வி வரது நியாயம். அப்ப குரு சொன்ன வார்த்தையை அவன் கட்ட மாட்டான். ஒரு சாட்சி சொல்லட்டுமா? பெண்ணை கொல்லக்கூடாதுன்னு வசிக்கர் சொல்லி கொடுத்தார். மாதரையும் தூதரையும் நீ கொல்லக்கூடாது, பெண்ணையும் கொல்லக்கூடாது, தூதர்களையும் கொல்லக்கூடாது. ராமன் இந்த வார்த்தையை அப்படியே கேட்டுவிட்டு தாடகையை வதம் செய்வதற்கு முன்னாடி பெண்ணன மனத்திலே பெருந்தகை நினைந்தான். தாடகை அரக்கியாகவே இருந்தாலும் பெண் அப்படின்னு நினைச்சிட்டு அவளை கொல்ல மாட்டேன்னு குரு சொன்ன வார்த்தையை ராமன் கேட்டதாக கம்பரே ஒரு காட்சி படைத்திருக்கிறார். இப்ப நான் என்ன கேட்கிறேன், குரு சொன்ன வார்த்தையை சிறமேல் கொண்டு நீங்க நின்னது ஒரு சாட்சி அப்படின்னா, இந்த இடத்துல குரு சொன்னதை ராமர் தட்டி கழிச்சுட்டாங்க நீங்க தான் சொல்றீங்களா கம்பரே ஒரு கேள்வி வரும். இங்கதான் ஆழ்ந்திருக்கும் கவி உள்ளத்தினுடைய நேர்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன அர்த்தம்? ஏன் வாலியை கொள்ள வேண்டும்? ஏன் ராவணனை கொள்ள வேண்டும்? வாலி தன் தம்பி மனைவியை கவர்ந்து வந்து வைக்கிறார். வாலிக்கு இருக்கிற அறிவு கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது. வாலி அவ்வளவு பெரிய அறிஞர். சிறிய சிந்தியா தான் கம்பெனி பட்டம் கொடுத்துருக்கான். அப்பேற்பட்ட வாலி, அரங்கில் தெரிந்த வாலி, 8 திக்கிலையும் போய் சிவபூஜை செஞ்சுட்டு வருவான் வாலி. அப்பேற்பட்ட வாலி தம்பி மனைவியை கவர்ந்தது தப்பு. அறத்தின் வழியில் போகும் பொழுது எல்லா மூச்சைகளையும் நான் கலைந்து எடுப்பேன் என்று நின்றவன்றான். ராமன் ஒரு அவளை பெண்ணை அவளுடைய உரிமம் இல்லாமல், அவளுடைய அனுமதி இல்லாமல் அத்துமீறி எடுத்து சென்றது தப்பு. அந்த இடத்தில் ராமன் ஒரு நாளும் பகையோடு போர் செய்யவில்லை. அவை சொல்கிறாள், புலனைந்தும் வென்றான் கண் வீரமே வீரம் அப்படிங்கிறான். உண்மையான வீரம் யாரு தெரியுமா? அவனுடைய புலன்கள் ஐந்தையும் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறான். யாரோ அவன் தான் உண்மையான வீரன். எனக்கு அவன் கோபங்க, என்னுடைய எதிரி நான் நினைச்சுட்டு போர் செய்வான். ஒரு நாள் வீரன் அல்ல இந்த மண்ணில் இருந்த ஒரு தமிழ் மூதாட்டி சொல்லி இருக்கிறார். ராமன் போரோடு பகை செய்யவில்லை, ராமன் பகையோடு பகை செய்யவில்லை. ராமன் செய்தது அவன் அகத்தில் இருந்து விலகினால் அவனை வெட்டி வீழ்த்துவது இந்த உலகத்தினுடைய நன்மைக்கு என்று ராமன் பாடுபட்டான். இன்னொரு காட்சி யோசிச்சு பாருங்க. ராமன் பாலம் கட்டுறதுக்கு சேது வந்தார பாலம் கட்டுவதற்கு முன்னாடி ராமன் வர்ணனை மீது தவம் செய்வார். 7 நாள் தவம் செய்வார். வர்ணன் வரவே மாட்டார். 7 நாட்கள் ராமன் தவம் செய்த பிறகும் கூட வர்ணன் வரமாட்டார். இதற்கு வந்துருப்பாங்க ஒரு கோபம். எவ்வளவு கோபம் வரும் தெரியுமா? நீ வரமாட்டேல உன்னை நான் அழிக்கிறேன்னு அம்பெடுத்து. இது தப்பு தானே? வர்ணனுக்கு உனக்கு ஏதாவது பகை இருக்கா? சரி, வாலி செஞ்சது தப்பு, ராவணன் செஞ்சது தப்பு, நாங்க ஏற்றுக்கிறோம். வர்ணன் என்ன தவறு செய்தான்? வர்ணன் எந்த தவறும் செய்யவில்லையே. நீ கூப்பிட்ட உடனே வந்து நிக்கணுமா? ராமன் வாயிலாக கம்பன் சொல்லுது. ராமன் என்ன செஞ்சு போயிருக்கான்? ஒரு பெண்ணை கடத்திட்டு போயிருக்கான். நீ வர்ணன் என்ன செய்திருக்க வேண்டும்? நீ அதை தடுக்கத்தான் செய்யவில்லை, நீ அதை தடுத்து நிறுத்தத்தான் செய்யவில்லை. ஆனால் தடுக்க போகும் எனக்கும் துணை நிற்க மாட்டேன் என்று சொல்வதற்கு நீ இருந்தால் என்ன, போனால் என்ன என்று ராமனை கேட்க வைக்கிறது. இந்த நாட்டில், இந்த மண்ணுலகத்தில் கெட்டவர்கள் செய்யும் தீமையை விட நல்லவர்களுடைய மௌனம் மிகவும் ஆபத்தானது. நல்லவர்களுடைய மௌனம் ஆபத்தானது. சிலப்பதிகாரத்தில் கண்ணகியை ஊரை எரித்தார். அவளுக்கு ஊர் மக்களோட என்ன வகை ஒன்றும் கிடையாது. தவறு செய்தவன் பாண்டிய மன்னன். இன்னும் தெளிவாக பார்க்க போனால் பொற்கொள்ளன் செய்த தப்பு அது. பொற்கொள்ளன் செய்த தவறுக்கு ஏன் கண்ணகி ஒட்டுமொத்த மதுரையும் தீக்கிரையாக்கினார் என்று சொன்னால், அன்னைக்கு நடந்தபோதாக ஊருக்குள்ள புலம்பிட்டு போவாங்க. ஒரு பெண்மணி, என் கணவனை கொண்டு விட்டார்கள், இந்த ஊரில் சான்றோரும் உண்டுகள், பெண்ணும் உண்டுகள், தெய்வமும் உண்டுகள் கேட்பாங்க. இந்த ஊர்ல பெரியவங்க இல்லையா? இந்த ஊர்ல பெரிய மனுஷங்களே இல்லையா? இப்படி ஒரு அணிந்து நடக்குது பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஊர்ல பெண்கள் இல்லையா? கடைசி இந்த ஊர்ல தெய்வம் இல்லையான்னு கேட்பாங்க. அவருடைய கேள்விக்கு சான்றோரும் வரவில்லை, பெண்களும் வரவில்லை, தெய்வமும் வரவில்லை. அப்போ ஒட்டுமொத்த நகரும் தவறிழைத்தவனுக்கு துணையாக இருக்கிறது என்று சொன்னால், ஒட்டுமொத்த நகரையும் நான் தீக்கிரையாக்குவேன் என்று தமிழ் மண்ணில் இருந்த ஒரு பெண் செய்து காட்டியிருக்கிறார். கம்பராமாயணம் வர்ணனை ஏன் ராமன் அழிக்க துணிந்தான் என்று சொன்னால் ஒரே ஒரு காரணம் தான். அவளை பெண்ணுக்கு இவ்வளவு தூரம் அநீதி நடந்திருக்கிறது. அநீதியை பார்த்து கொண்டு நீ மௌனியாக இருப்பாய் என்று சொன்னால் நீ இல்லாமலே போ. அந்த முடிவை தான் கம்பன் சொல்றேன். அந்த முடிவை தான் கம்பன். ராமன் எப்பேற்பட்ட ராமன், ஒரு நாளும் கோபப்பட்டதாக வரலாறு. அப்பா ராமா வர்த்த ராஜேண்டர்
மத்தப்பா அரசாட்சின்னு சொல்லிட்டாரு. அப்ப நம்மளாம் என்ன பண்ணுவோம்? ஆடுவோம்ல. அயோத்தி நகரமே நாளைக்கு எனக்கு வந்துடும், நான் ராஜா போகிறேன், ஆடுவோம். காதை அப்பதி சுரை செய்ய தாமரை கண்ணன் காதல் முற்றிலும் திகழ்ந்திலன் கடல் வீதி என்று உணர்கிறான். அப்பா நீங்க கொடுத்துட்டீங்கன்னு எனக்கு சந்தோஷமா ஒண்ணும் கிடையாதுப்பா, நீங்க சொல்ற வார்த்தையை நான் கேட்கிறேன். இப்ப மாபெரும் செல்வம் வரும் பொழுது கூட பணிவு 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 என்று வாழ்கிறாங்க. அடுத்த நாள் வந்து அப்பா மகனானி தான் ராஜாங்க போறாரு, அடுத்த நாள் வந்து சிற்றனை நீ ராஜா இல்லைங்கிறாங்க. நீங்க தான் ராஜா கிடையாது, போ உங்கள்கிட்ட இந்த ராஜ்யத்தை பறிச்சாச்சு, தம்பி பரதனுக்கு கொடுக்க போகிறேன் என்று சொல்கிறார். ராமன் என்ன செய்ய வேண்டும்? அடிச்சு தூக்கி விதிக்க வேண்டாம், அமைதியா ராமன் சொல்கிறான், மன்னவன் பணி அன்று ஆகி முன்பணி மறுப்படும், என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனே பெற்றது அன்றோ, என் மீது உறுதியப்பால் இப்பணி தலைமை கொண்டான் விண்ணோடு காணம் இன்றைய புகுன்றேன் என்று கிளம்புறான். அம்மா அப்பா சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்க சொன்னா போதும், என் தம்பி பரதனுக்கு ஒன்று கிடைக்கிறாது எனக்கு கிடைச்ச மாதிரி என்று சொல்லிவிட்டு அடுத்த மறு நொடி நான் காட்டுக்கு போறேன் ஒருத்தன் புறப்பட முடியும் என்று சொன்னான். இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரு சேர்ந்து என்று பார்க்கக்கூடிய மனநிலையில் ராமன் இருந்ததனால் தான் நடைமை நின்று உயர் நாயகனாக இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு அவனை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த கதை இந்த மண்டலத்தில் இத்தனை ஆண்டுகளை கடந்து நிற்க வேண்டும்? ராமனுடைய காலத்தில் எத்தனையோ பேர் வாழ்ந்திருப்பார்கள், ராமனுக்கு முன்னாடி கூட நல்லவர்கள் இருந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் தாண்டி ராமனுடைய புகழ் ஊக்குகிறது என்று சொன்னால் பயனுக்கு மன்னிப்பை மட்டும் வழங்கவில்லை. நான் சொல்கிறேன், இந்த கையை அம்மா கூட சொன்னாங்க, கையை எவ்வளவு கொடியவர், கையை செய்த வீட்டுக்காரங்க இறந்துட்டு வருங்க, நம்ம போய் தூங்கி விட்டு காட்சி இருக்கிறது. தைவதன் அடுத்து குழம்பி உயிரே துறக்கக்கூடிய நேரத்தில் கூட நம்ம அழகா போய் படுத்து தூங்கிடும். இவ்வளவு கொடியவள் இல்ல கையை, எவ்வளவு கொடியவள், தூக்கி வளர்த்த மகனை 14 ஆண்டுகளில் காட்டுக்கு போன சொல்றாங்க. அப்படியே நிற்கிறான். எவ்வளவு ஒரு கொடுமை கையை செய்வ பாருங்க. காட்டுக்கு போன சொன்னது யாருக்கு? ராமனுக்கு. ஆனா 2 மரபணி கொடுத்து அனுப்புவோம். ராமனுக்கு வந்து லக்ஷ்மணனுக்கு ஒண்ணு, இவருக்காக பிரச்சனை இனி அனுப்பி விட்டுருவோம். அவ்வளவு கொடியவள் கையை. கட்டிய கணவன் கால் பிடித்து கெஞ்சுவாங்க. இந்த வரத்துல நீ 2 வரம் கேட்டேன், 2 வரம் கேட்டேன், பரதன் நாடாகவும் ராமன் காடாகும். அந்த 2ல கண்ணே வேற்றுமணினும் இல்லை கடவை உள்ளே ராவை வேண்டினும் இன்றே உணர்ந்தோ பெண்ணே வங்கை கேகை என்று மானே மற்றது ஒன்று மகனை கெஞ்சிருப்பான். பரதன் நாடாகட்டும், பரதன் நாடு மக்கள் நீயே உன் மகனே ஆடட்டும், என் மகன் என் உயிர் ராவணனை காட்டு கணக்குன்னு சொல்றிய, அதை ஒன்ன மட்டும் திருப்பி வாங்கிட்டேன்னு கேட்பாங்க. முடியவே முடியாதுன்னு பார்க்க தன்னுடைய பிடித்த பிடியில் இருந்து கையை ஒரு நாளும் தவறவில்லை. கெட்டவதானே லாபம் துக்கிற கையை கெட்டவதானே, ராமன் அவரை கெட்டவள் ஒரு இடத்தில் கூட பேச, ஒரு வார்த்தை கூட பேச. தயவதன் இறக்கிறதுக்கு முன்னாடி நீ என் மனைவி இல்லை, நீ இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்டு நீ என் மனைவியே கிடையாது, உன் மகன் பரதன் எனக்கு மகனும் இல்லை, 2 உறவையும் துறந்துடுவார். இந்த 2 உறவு வேணான்னு சொல்லிட்டுதான் தயவதன் உயிர் துறக்கும். வாய்மையை மரபும் காத்து மண்ணில் துறந்த வண்ணல் இந்த 2 மேலான சொல்லிட்டு இறந்து விட்டான் தயவதன். அப்போ இந்த விஷயம் ராமன் மனசுலேயே நிற்கும். அப்பா இறக்கிறப்ப என்ன சொல்லிட்டாரு? கைகையை அம்மாவே மனைவியே இல்லைன்றாரு, பரதன் மகனே இல்லைன்றாரு. எங்க அப்பாவுக்கே சிற்றனை மனைவி இல்லைன்னா எனக்கு எப்படி அம்மா ஆக முடியும்? இதை நினைவிலேயே வைத்திருக்கிறான் ராமன், நினைவிலேயே வைத்திருக்கிறான் ராமன். இந்த காப்பியத்தினுடைய இறுதிங்க கடைசியில் அட்டாபிஷம்லாம் முடிஞ்சிடும். அப்ப தயவனுடைய ஆத்மா விண்ணிலிருந்து இறங்கி வரும். ராமனை பார்க்கறதுக்காக அந்த தந்தை திரும்பி வருவார். வந்த தந்தை கிட்ட தயவதன் எதை வேணாலும் ராமன் எதை வேணாலும் கேட்காத, அப்பா உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும், என் கூடவே எனக்கு காவல் தெய்வமா இருக்கு, இப்படி எதை வேணாலும் கேட்கலாங்க. ராமனுக்கு இந்த விஷயம் மனசே நிற்குது. அப்பா இறக்கிறப்ப கையை வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு, பரதனை வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவன் மனசே நிற்குது. கேட்கிறான், தீயல் என்று நீ துறந்த என் தெய்வமும், யார கெட்டவன்னு சொன்னால் என் தெய்வம் இவ தெய்வமாங்க, கையை தெய்வமா, அவள் ராமன் தெய்வம் என்கிறார். தீயல் என்று நீ துறந்த என் தெய்வமும் அவள் மகனும் தாயும் தம்பியுமாம் வரம் தருகிற ராமன். தனக்கு நினைந்து வஞ்சகம் செய்த அந்த பெண்மணிக்கு கூட மீண்டும் தாய் என்கிற அந்தஸ்தை கொடுத்து உயர்த்தி பிடிக்கிறான் ராகவன் என்று சொன்னால் அது அவனுடைய மேன்மையினுடைய இளம். ஏன் கம்மன் இந்த கதையை எடுத்து இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பேச வேண்டும்? இதுக்கான காரணம் நான் ஏற்கனவே சொன்னதை கூட கம்மன் போகிற போக்கை வழிகளுக்குள் எத்தனை பெரிய சிற்றோடை சுவடிக்குள் முற்றாகவே இந்த செகண்டில் அவன் உருவாகினான்னு ஒரு கவிதை எழுதுவார். ஒரு சுவடிக்குள்ள ஒரு வரி எழுதுறாரு, அந்த வரிக்குள்ள ஒட்டுமொத்த உலகத்தையுமே கம்பன் அடக்கிடுவான். ஒரு சான்று சொல்லவா? தயவனை பற்றி சொல்றேன்.
வாழி பேசுவதாக ஒரு காட்சி. தயரதன் யாரு? வாய்மையும் மரபும் காத்து மண்மையில் துறந்த வள்ளல். அதெல்லாம் வாய்மை, அதெல்லாம் மரபு. வாய்மைனா சொன்ன சொல் தவறாமல் இருக்கக்கூடிய உண்மைன்னு அர்த்தம். சரிங்களா? தயரதன் உண்மையை காப்பாத்தினாரா? உண்மையை காப்பாத்தி இருக்கிறார். மரபு, மரபுனா என்ன அர்த்தம்? ஒரு நிகழ்ச்சினா எத்தனை மணிக்கு தொடர்ந்து இவங்க பேசணும், இவங்களுக்கு அடுத்து இவங்க பேசணும், இவங்களுக்கு அடுத்து இவங்க பேசணும், இதை தொடர்ந்து செய்து வந்தால் அது மரபு. தயரதன் வாய்மையை காப்பாற்றினாரா மரபை காப்பாற்றினாரா? வாய்மை என்பது சொன்ன சொல்லிலிருந்து மாறுபடக்கூடாது. சரியா? சொன்ன சொல்லிலிருந்து மாறுபடக்கூடாது. மரபு என்பது அந்த சூரிய குலத்தினுடைய மரபு என்ன? யார் முதல் மகனோ அவன் தான் ஆட்சிக்கிறார். இந்த ரெண்டு தானே சொல்லியிருக்கிறாரு. இப்போ உண்மையை காப்பாத்திட்டாரு அப்படின்னு நினைச்சா மரபை காப்பாத்திருக்க முடியாது. மரபை காப்பாற்றணும்னு நினைச்சிருந்தா உண்மையை காப்பாற்றிருக்க முடியும். சூரிய குலத்தை பொறுத்த வரைக்கும் முதல் மகன் ஆட்சிக்கு வரலாம். யார் வந்திருக்கணும்? ராமன் தானே வந்திருக்கணும். ஆனா வந்தது பரதன் வந்து விட்டான். அப்ப மரபு அந்த இடத்துல தப்பி போயிடுச்சே, மரபு தப்பி போயிடுச்சே. அப்படின்னா கம்பன் வாய்மையும் மரபும் காத்து மண் உயிர் துறந்தவர்கள் தூயவன் மைந்தனே நீ மரபன் முன் தோன்றினாயே ஒரு பாட்டு கம்பன் தப்பா எழுதிட்டாரா? ஆழ்ந்திருக்கும் கவிதம். என்ன அர்த்தம்? வாய்மை சொன்ன சொல்லிலிருந்து தயரதன் மாறவில்லை. ஆமா, நான் 2 வரம் கொடுக்கிறேன்னு சொன்னா 2 வரத்தை கொடுத்தாச்சு. ஒரு வரத்தால் பரதன் நாடாளுவான், பரதனுக்கு நாட்டை வச்சுக்கோ. ஒரு வரத்தால் ராமன் காடாளுவான், என் மகன் காட்டுக்கு போகிறான். சொன்ன சொல் வாய்மையிலிருந்து தயரதன் தவறவில்லை, தவறவில்லை. அப்ப மரபு, மரபு இறப்பதற்கு முன்பு பரதனை தன் மகன் அல்ல என்று துறந்து விட்டான். என்றைக்கு தயரதனுடைய மகன் பரதன் இல்லை என்று ஆனப்பதே அவன் அந்த குலத்தை சார்ந்தவனே அல்ல. அப்போ அந்த குலத்தில் இல்லாத ஒருவன் தான் அரசாட்சியில் வந்திருக்கிறான். அந்த குலத்தை சார்ந்த ராமன் மீண்டும் வந்து அரியணை ஏறும் பொழுது மரபும் காக்கப்படும் என்பதால் தான் வாய்மையும் மரபும் காத்து மண்ணில் துறந்த வள்ளல் என்று கம்பன் பேசுகிறான். ஒரு சின்ன வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய காட்சியை படைத்துட்டு போகிறான் கம்பன் என்று யோசிக்கிறார். கம்பனுக்கு எல்லாமே நினைவிலே நிற்குங்க. சும்மா கம்பன் மறந்துட மாட்டார். நான் என்னைக்கோ வார்த்தை சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம சொன்னதை நான் தான் சொன்னா நம்ம கேட்போம். கம்பனுக்கு ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நினைவில் நின்று கொண்டிருக்கிறது. இந்த காப்பியத்தில் எத்தனை கதாபாத்திரங்கள் வருகின்றன. பெரிய பெரிய கதாபாத்திரங்கள் இருந்து சிறு சிறு கதாபாத்திரங்கள் வரை எல்லோருக்கும் ஏதோ ஒன்றை கம்பன் கொடுத்திருப்பான். ராமனை வைத்து கொடுக்க வைத்திருப்பான். சுமந்திரனுக்கு ராமனுடைய பரிபூர்ண அன்பு கிடைத்தது. சடாயுவுக்கு ராமன் கையால் வீடு பேரு கிடைத்தது. அவங்க அப்பாவுக்கு கூட ராமன் இறுதி காரியம் செஞ்சிருக்க மாட்டாரு, சடாயுவுக்கு செஞ்சிருப்பார். அப்ப ஒவ்வொரு பாத்திரத்திற்கும் நினைந்து 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 கம்பன் ஏதோ ஒன்றை ராமன் மூலமாக செய்ய வைத்திருக்கிறான். அனுமன் ஒரு கதாபாத்திரம் தெரியுமா? அனுமனுக்கு ஒண்ணுமே செய்யலைங்க. காப்பியத்தில் எடுத்து பாருங்க, ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டார். சுக்ரீவனுக்கு அரசாட்சியை கொடுத்தாச்சு, வீரனுக்கு அரசாட்சியை கொடுத்தாச்சு, குகனுக்கு என் தம்பிகள் மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்தாச்சு, பரதனுக்கு அவனுடைய கண்ணீரை எல்லாம் தொடர்ச்சி எரிஞ்சாச்சு, கைகைக்கு இப்ப சொன்னேனே மீண்டும் தாய்கிற உத்தமத்தை கொடுத்தாச்சு, நாட்டு மக்களுக்கு திரும்பி வந்து எல்லா பேரையும் போக்கியாச்சு. அப்ப எல்லாருக்கும் ஏதோ ஒன்று ராமன் கொடுத்திருப்பாரு. அனுமனுக்கு என்ன கொடுக்க முடியும்? அனுமனுக்கு எதை செய்து விட முடியும்? அவன் செய்த தொண்டிற்கு அவனுடைய கைக்கரியத்திற்கு ஈடு இணையாக எதை கொடுத்து விட முடியும்? ஒண்ணுமே கொடுக்க முடியாது. ஆனா ஒண்ணு கொடுக்கலாம், ஒண்ணு கொடுக்கலாம். அதை கம்பன் கொடுக்க வைக்கிறார். இப்படி ஒரு காட்சி மாண்பீகத்தில் கிடையாது. நீங்க அனுமனும் ராமனும் இருக்கக்கூடிய படத்தை பார்த்தீங்கன்னா, அனுமனும் ராமனும் இருக்கக்கூடிய படத்தை பார்த்தீங்கன்னா, ராமன் தோல்ல அனுமார் சாஞ்சிருப்பார். இந்த படம் எங்கிருந்து வந்தது? கம்பனுடைய கவிநயத்தால் வந்தது. கம்பன் சொல்றாரு, எல்லாம் முடிஞ்சது, கடைசியில பட்டாபிஷேகமா முடிஞ்சதுக்கு பின்னாடி எல்லாருக்கும் எல்லாத்தையும் தூக்கி 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 கொடுத்த அந்த வள்ளல் நிற்கிறான். அனுமன் ஓரமா ஒதுங்கி நிற்கிறாரு. ராமன் யோசிக்கிறான், அனுமனுக்கு என்ன கொடுத்துட முடியும்? ஒண்ணுமே கொடுக்க முடியுமா? போர் உதவிய பின்தோளாய் எம்மை பொறுத்துறன்னு சொல்றாரு. நீ செய்த பக்திக்கு, நீ செய்த தொண்டிற்கு, நீ செய்த கைந்தரியத்திற்கு உனக்கு கொடுப்பதற்கு என்னிடம் என்னை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை என்று இறைவனே கைவிட்ட இடம் தருகிறது. பேரப்பட்ட கைங்கரத்திய ராமனுக்கு இன்றைக்கு வரைக்கும் சிரஞ்சீவியாக ராமன் வாழ்வதற்கான காரணம், எங்கெல்லாம் ராமனுடைய புகழ் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் அனுமன் இருப்பான். ஏதோ ஒரு பெஞ்சில் உட்கார்ந்து அந்த உயர்வை தூக்கி கொடுத்தது. வான்மீகியை பொறுத்த வரைக்கும் அவனும் ஒரு குரங்கு பார்த்தாலும் ஒரு கதை மாற்ற அவ்வளவுதான். ஆனால் கம்பன் அனுமனை தூக்கி நிறுத்திய உயர்ந்திருக்கிறது. நாமக்கல் ஆஞ்சநேய சிலையோட உயர்ங்க.
அனுமன் கொடுத்த உயர், கம்பன் கொடுத்த உயர், கம்பன் கொடுத்த உயர். இதுதான் கம்பனுடைய கவிக்குள்ள போகிற போக்கில் சில விஷயங்களை சொல்லி 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 செய்யணும். கவி கூற்றாக அவன் விளக்கக்கூடிய இடங்களை எல்லாம் எடுத்து பாருங்க. ஒரு காட்சி சொல்றேன். இந்திரசித்தன் ராவணனுடைய மகன். அந்த இந்திரசித்தன் முதல் நாள் போய் அப்பா மாதிரி ஒரு அடி வாங்கிட்டு வந்துருவார். கொஞ்சம் அடினால் இல்லை, சரியான அடி வாங்கிட்டு வந்துடும். அப்புறம் இந்திரசித்தனுக்கு புரிஞ்சிடும், நம்ம கிட்ட மோதல் வந்து சாதாரணமான மனிதர்கள் கிடையாது, இந்த மாண்டர்கள் நாங்க நினைச்சோம், அவங்க வெறும் மாண்டர்கள் கிடையாது, மிகப்பெரிய ஆட்கள். அதை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுட்டு வந்து அவங்க அப்பாட்ட சொல்லுவாங்க, அப்பா நான் சொல்றதை நீ கேளு, எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா, நீனா எனக்கு உசுருப்பா, நம்ம என்னவோ செஞ்சுட்டோம், ஆனா நீ சீதையை விட்டுட்டேன்னா நீ வாழ்வப்பா, நீ என்ன பத்தி எனக்கு கவலை, நீ வாழ்வா. ஆதலால் அஞ்சினேன் என்று அருளரை ஆசைதான் சீதை வாழ் விருத்தியாயி நனையவர் சீற்றம் தீர்வர் போதலும் புரிவர் செய்த தீமையும் பொறுப்பர் நின்னே காதலால் உரைத்தேன் என்றான். அவங்களை விட்டுட்டேன்னு வச்சுக்க, சீதையை மட்டும் விட்டுட்டேன்னா நீ செஞ்ச தப்பெல்லாம் அவங்க மறந்துடுவாங்கப்பா, நீ செஞ்ச தீமையெல்லாம் அவங்க மறந்துடுவாங்கப்பா. இதெல்லாம் ஒரு காட்சி இன்னும் வந்துடக்கூடாது. தந்தை கொன்ற காமத்திற்காக மகன் கேட்கிறாங்க அந்த பொண்ணு விட்டு அப்படின்னு ஒரு காட்சி. இப்ப நம்ம என்ன கேட்போம், இந்த சித்தன் என்ன சொல்றான், அப்பா உன்னை எனக்கு ரொம்ப பிடிப்பான், உண்மையில எனக்கு காதலிப்பான், அதனால இதை சொல்றேன், உண்மையில் ஆதலால் அஞ்சினேன் என்று அருளரை ஆசைதான சீதைவாள் விழுத்தியாகி அனைவர் சீக்கிரம் தீவர் போதலும் புரிவர் செய்த தீமையும் பொறுத்தல் நின்மேல் காதலால் உரைத்தேன் என்றார். இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்போம், நம்ம பொதுவா யார்கிட்டையாவது ஒன்று சொல்றோம், நான் உனக்கா சொல்றேன்ப்பா அப்படின்னா நமக்கா சொல்றோம் தான். இந்த சுத்தனம் அப்படிதான் கேட்கறான் போல, அடிமாக்கிட்டாங்க, பயந்துட்டான் போல, பயத்துல வந்து எங்க நம்ம போனா செத்து போயிடுவோம்னு கேட்கறான் போல கவிஞர்கள். வாசகன் நினைச்சுக்கலாம்ல, வாசகன் நினைக்க கூடாது என்ற முடிவுக்கு வரக்கூடிய கம்பன் கடைசி சொல்லி அந்த பாட்டுல கடைசி வார்த்தை இன்மேல் காதலால் உரைத்தேன் என்றான். அது வரைக்கும் இந்த சித்தனுடைய ஸ்டேட்மெண்ட். கடைசியா கம்பன் சொல்கிறான், உலகெல்லாம் கலக்கி வென்றான்னு ஒரு வார்த்தை கம்பன் சொல்றான். இவன் பயந்தவன் கிடையாது, உலகத்தையே கலக்கி வென்றவன். ஆனால் வந்திருப்பது பரம்பொருள்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி என்ன பேசுறது, என்ன சொல்லுறது, ஒரு கவி கூற்றின் வாயிலாக ஒரு பாத்திரத்தினுடைய பண்பை அளந்து காட்டுகிறான். நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். கம்பன் இந்த நூலுக்கு நிறைய பேர் சில சமய சாயல்கள் எல்லாம் பூசுவதற்கு முயற்சி செய்வாங்க. இது வந்து ஒரு மதம் சார்ந்த நூல் அப்படின்னு பேசுவாங்க. அப்படி நினைத்திருந்தால் கம்பன் இவ்வளவு ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆழ்வார்களை போல 12 ஆழ்வார்களை போல கம்பனும் இறைவன் மீது 1000 பக்தி பாடல்களை பாடி சென்றிருக்கிறான். 13வது ஆழ்வாராக நம் கம்பனை கம்பனாட்டாழ்வார் என்றே கொண்டாடி இருக்கலாம். ஆனால் கம்பனுடைய நோக்கம் வள்ளுவன் நிறைய அறங்களை சொல்லியிருந்தான். அந்த அறங்களை எல்லாம் வாழ முடியுமா என்று மக்களுக்கு ஒரு கேள்வி வரும். வாழ முடியும் என்று வாழ்ந்து காட்டியவனாக ராமனை படைக்கிறான். ஒரு திருக்குறள் எடுத்துக்கோங்களேன், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வான் உறையும் தெய்வத்தில் வைக்கப்படும் ஒரு பாட்டு இருக்கு, குறள் இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம், இந்த உலகத்துல எப்படி வாழணுங்கிற முறைப்படி ஒருவன் வாழ்ந்தால் அவன் கடவுளுக்கு இணையாக மதிக்கப்படுவான்ங்கிறது பாட்டினுடைய பொருள். நான் என்ன கேள்வி கேட்கிறேன், நம்ம நாட்டில் நிறைய பேர் நல்ல முறையில வாழ்ந்துருக்காங்க, ஆனா அவங்க எல்லாம் கடவுளா போனாங்களா பேயா போனாங்களான்னு யாருக்கு தெரியும்? தெரியாதுங்க. சான்று யார் காட்டுவது? இந்த மண் உலகத்தில் அறத்தால் வாழ்ந்தவன் சிலர் சொல்லிட முடியும். ஆனால் மறைவுக்கு பிறகு அவர்கள் எங்கு சென்றார் என்று சென்றவர்களுக்கும் தெரியாது, செல்ல போகிறவர்களுக்கும் தெரியாது. அப்ப இதுக்கு என்ன வழிமுறை? கம்பன் பதில் சொல்லுகிறான், இங்கிருந்து அங்க போறாங்களா இல்லையா எனக்கு தெரியாது, அங்கிருந்து ஒருத்தரை நான் கீழே வர வச்சு எப்படி வாழணும்னு வாழ வச்சு காட்டு, மீண்டும் அவனை மேலனுப்பி காட்டுகிறேன் என்றுதான் ராமனை படைக்கிறார். அறத்தாள் வருவதை இன்பம் அச்செல்லாம் புறத்த புகழும் இல என்னும் வள்ளுவனுடைய வாழ்முறையிலிருந்து ஒரு நாளும் வழுவாதனாக ராமனை படைக்கிறார். ஒரு மனிதன் இப்படியெல்லாம் ராமனும் சில இடங்களில் கண்ணீர் விட்டு புலம்பக்கூடிய காட்சிகள் உண்டு. மனைவியை பிரிஞ்சு விட்டு அவன் அழக்கூடிய காட்சிகள் எல்லாம் காப்பியத்தில் உண்டு. அவற்றையும் படைத்து விட்டு அந்த நெருக்கடியிலும் அந்த துன்பம் அவனுக்கு எவ்வளவு துன்பம் வரும் தெரியுமா? 14 வருஷம் காட்டுக்கு போய் வாழ சொல்றாங்க, சாதாரணமான விஷயம்னா ராஜ்யம் நீ உனக்கு கிடையாதுங்கிறாங்க. பெற்றெடுத்த தந்தை, உயிரே வைத்திருந்த தந்தை இறந்து போகிறான். கட்டிய மனைவி ஒருவன் கடத்தி செல்கிறான். உற்ற துணை எத்தனையோ பேர் இறந்து வீழ்கிறார்கள். இத்தனை துயரங்களையும் கொண்ட பிறகு ஒரு மனிதன் அறத்தில் இருந்து நான் மாறமாட்டேன் என்று நடையில் நின்றுயர் நாயகனாக ராமனை படைத்து காட்டுவதனுடைய அர்த்தம் அது. இத்தனை துன்பங்கள் வந்தாலும், இத்தனை சிக்கல்கள் வந்தாலும் நீ நெறியிலிருந்து ஒரு நாளும் மாறாமல் வாழ்ந்தால்
காலம் உள்ள வரைக்கும் உன்னை கொண்டாடுவோம் என்று கம்பனுக்காக. ராமனுடைய புகழ் நேற்று இன்று நாளை என்ற கால எல்லைகளை எல்லாம் கடந்து நிற்கக்கூடிய மாபெரும் புகழ் ராமனுடைய புகழ். அப்பேற்பட்ட தத்துவ விசாரணை, அப்பேற்பட்ட மானுட மேன்மைகளை படித்து காட்டுகிறார். ஒரே ஒரு பாடத்தை சொல்லி நான் இடம் சார்ந்தேன். கடவுள்னா யார்? இந்த கேள்வி கேட்போம்ல. கம்பனுடைய நான் ஏற்கனவே சொன்னேன், கல்வி சிறந்த தமிழ்நாடு உயர், கம்பன் சிறந்த தமிழ்நாடு. கம்பன் கிட்ட போய் கடவுள் யாருன்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்டா கம்பன் ஒரு குழப்பம் அப்படின்னு போவார். நான் உங்களை குழப்பத்துக்கு செல்லலாம் அப்படின்னு. ஒன்றே எண்ணில் ஒன்றையாம், பழையின் உரைக்கும் பழவையாம், அன்றே எண்ணின் அன்றையாம், ஆமை எண்ணின் ஆமையாம், இன்றே எண்ணின் இன்றையாம், உலகின் உரைக்கும் உலகையாம், நன்றே நம்பி குடிவாழ்க்கை நமக்கு என்னோ குறைப்பமான்னு ஒரு பாட்டு. கடவுள் யாருன்னு கேட்டா கம்பர் சொல்றாரு, கடவுள் ஒண்ணுன்னா ஒண்ணுப்பா, நிறையானா நிறையாப்பா, இருக்குன்னா இருக்குப்பா, இல்லைன்னா இல்லப்பா, ஆமான்னா ஆமாப்பா, உண்டுன்னா உண்டுப்பா. நம்ம என்ன கம்பரை நீ இருக்குப்பா, இதை சொல்றதுக்கு நீ இருக்குப்பா. கம்பன் சொல்லக்கூடிய காட்சி தான். இந்த உலகத்தில் என்ன வார்த்தை சொன்னாலும் கடவுளுக்கு பொருந்தும், எவ்வளவு சொன்னாலும் சொல்லி முடியாதது கடவுள். கடவுள் ஒருவர் தான் என்று சொல்லிவிட்டால் கடவுள் இருவராக மாற முடியாதா? கடவுள் இருவர் என்று சொல்லிவிட்டால் கடவுளாக ஒழுமையாக வர முடியாதா? கடவுள் இல்லவே இல்லை என்று சொல்லிவிட்டால் முதுகுக்கு பின்னால் வந்து நின்று விட்டால் என்ன செய்வார்? கடவுள் உண்டு 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 என்று சொல்லி அவன் மறைந்து விட்டால் என்ன செய்து விட முடியும்? எல்லாமுமாக நிறைவதற்கு கடவுளுக்கு அதிகாரம் உண்டு என்பதனை ஒரு எளிய பாடல், ஒரு கடவுள் வாழ்க்கை பாடல், ஒரு கவிஞனால் இதை விடவும் கடவுளை விளக்க முடியுமா என்று நான் வியக்கும் அளவிற்கு கடவுளுடைய அவ்வளவு பெரிய விஸ்தாரத்தை காட்டிவிட்டான் கம்பன் என்று சொன்னால் அதுதான் கம்பன். கவி சக்கரவர்த்தியாக உயர்ந்தப்பா. நேற்று இன்று நாளை இன்னும் ஒரு 1000 ஆண்டுகள். ஒரு கவிஞன் சொன்னான், மேலை நாட்டு கவிஞன் சொன்னான், கவிஞன் எப்பொழுது மரணிப்பான் தெரியுமா? ஒரு கவிஞனுக்கு எப்பொழுது மரணம் தெரியுமா? இந்த உலகத்தில் கடைசி மனிதன் வாழும் வரைக்கும் கவிஞன் வாழ்வான் என்று ஒரு மேலை நாட்டு கவிஞன் சொன்னான். நான் சொல்றேன், மனித குலமே அழிந்தாலும் மீண்டும் எழுதுவதற்கு கம்பன் ஒன்று போதும் என்று சொல்றேன். கம்பன் ஒருவன் போதும் மீண்டும் மாணவ குலத்தை தட்டி எழுப்பி விடலாம். அப்படிப்பட்ட கம்பனுடைய பெயரில் கடன்கள் நடத்தப்படுவது கம்பனுக்கு நாம் சொல்வது புகழ்மான். தாலுகை கம்பன் அந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு நல்ல வாய்ப்பினை எனக்கு நினைச்சு வாமகனே நீங்கள் கம்பனை பேசுவது என்னை அழைத்திருக்கிற அத்தனை பேருக்கும் நல்ல நேரத்தில் என்னுடைய நெஞ்சுக்கு நடிப்பதற்கு மீண்டும் உன்னுடைய நன்றியை சொல்லி கம்பனுக்கு ஒரு புகழ் பாடலை ஒரு கவிஞர் எழுதி சென்றிருக்கிறார். அந்த கவிஞர் யார் என்று தெரியவில்லை, ஆனால் அந்த பாடல் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு பாடலை சொல்கிறேன். நாம் ஏன் கம்பன் நினைச்சு பெருமைப்படணும்? கம்பனா நமக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படிங்கிற கேள்விக்கு இந்த பாடலில் வருது. வம்புக்கு போராடி அலைகடல் வெள்ளத்தை வாய்க்காலில் தள்ள முடியாது, எம்படை பெருந்தென்றே எலும்புகள் யானையில் எது நின்று துள்ள முடியாது, ஆணிவை எழுதியே ஏணிவை தொழுவதும் இமயத்தை வெல்ல முடியாது, கம்பன் போல் காவியம் எழுதுவேன் என்று இந்த கொம்பனும் சொல்ல முடியாது. கம்பன் போல் காவியம் எழுதுவேன் என்று இந்த கொம்பனும் சொல்ல முடியாது. கம்பனே உயிர் பெற்று மறுபடி வந்தாலும் கம்பனை வெல்ல முடியாது. அம்புக்குள் கூட்ட சொல் அகிலத்தில் வேறெங்கும் காட்டிட முடியாது. ஒரு 1000 கற்பனை குதிரைகளை ஒரு தேரில் அவனன்றி கூட்ட முடியாது. கொள்ளாத அருட்குணம் கொலைவெறி போர்க்குணம் குலைத்திரண்டையில் காட்டினான். மனிதனை குரங்கினை தெய்வத்தை இணைத்து கோட்டிலே ஒன்றாக்கினான். செல்லாத இடமில்லை சொல்லாத பொருளில்லை எல்லாமே அவன் பாடினான். சிற்றோடு சுவடிக்குள் முற்றாகவே இந்த செகத்தினை அவன் தாங்கினான். அப்படி நிறைவு செய்கிறேன். இல்லாத ஒன்றில்லை கம்பன் பாட்டிலே எல்லாமே அவன் பாடினான். இதயத்துக்குள்ளிலும் காதலை கம்பனுக்கு இணையாக இவன் பாடினான். இதயத்துக்குள்ளிலும் காதலை கம்பனுக்கு இணையாக இவன் பாடினான். கல்லாத ஒருவனும் கம்பனில் ஒருவரை கற்பனை கவி பாடலாம். கல்லாத ஒருவனும் கம்பனில் ஒருவரை கற்பனை கவி பாடலாம். கம்பனை பெற்ற ஒரு தகுதிக்கே தமிழன் கால் மீது கால் போடலாம்.